Hello friends, welcome to Suvaiyan Samayal. இன்னைக்கு நம்ம Suvaiyan Samayal சேனல்ல nagercoil teakadai ஸ்பெஷல் surukka எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Suvaiyan Samayal சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. surukka செய்யறதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு அரை கப் தேங்காவை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இதில் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 3 கொத்து கருவேப்பிலையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு முட்டையை உடைச்சி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கப் ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லாவே கலந்து எடுத்தாச்சு. மாவோட பதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க. மாவை இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுக்கலாம். நல்லா ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவை நல்லாவே ஊற வச்சு எடுத்தாச்சு. நல்லா ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவெடுத்து கையில் வச்சு விரல்களால் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவெடுத்து எல்லா மாவையுமே தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். ஒரு கடாயில் இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற சுருக்காவை இந்த எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே ஃப்ரை ஆகி வந்தாச்சு. இப்போ இதை இந்த எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இந்த அளவுகளில் செய்யும்போது நமக்கு 12லேருந்து 13 சுருக்கா கிடைக்கும். இந்த சுருக்கா பார்த்தீங்கன்னா வெளியே ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். அவ்வளோதான். நம்மளோட சுவையான டீக்கடை ஸ்பெஷல் சுவையான சுருக்கா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம Suvaiyan சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.